ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் நியூ வீடியோ. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பேனலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த என்ன பண்ணேன்னா ஹெட்ஷாட்டு ப்ளஸ் ஹெட்ஷாட் ப்ளஸ் ஹோலோகிராமு, அப்புறம் ட்ராக் ஹெட்ஷாட்டு மேஜிக் ப்ளூட் பேனல். கைஸ், இந்த பேனல் வேணும்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள் கைஸ், லொக்கேஷன்னா நான் பாடியில் சுட்டால் பியூர் ரெட்டு போகும். இங்கே பாருங்கள், நான் பாடியில் தான் ஃபயர் பண்ணுறேன், பியூர் ரெட்டு போகும். இந்த பேனல் வெயிட் பண்ணோன்னா இந்த ஃபுல் வீடியோ பாருங்கள். அதே மாதிரி கீழே பாஸ்வேர்டு கொடுத்துருப்பேன், அதில் வந்து வீடியோ ஃபுல்லாக பார்த்தா தான் அந்த பாஸ்வேர்டு இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த பேனல் எப்படி செட்டப் பண்ண நான் பார்க்கலாம். ஓகேவா, வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசியில் தான் செட்டப் பண்ணுங்கள். இந்த கேம் பிளே பாருங்கள். எப்படி தெரியுமா, நீங்கள் தூரத்தில் இருந்து நீங்கள் ஸ்கோப் போட்டு சுட்டாலும் எனிமி தலையில் தான் போகும். ஓகேவா, இதனால் உங்கள் ஐடி பேன் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. எப்படின்னா நான் ஒரு 50-50 சொல்லுவேன். நீங்கள் உங்களுக்கு செகண்ட் ஐடி ட்ரை பண்ணிக்கோங்க. நீங்கள் பிஆர்ஆர்சிஎஸ் யூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். சரியா, அதே மாதிரி நீங்கள் மெயின் ஐடி யூஸ் பண்ணாதீங்க, உங்கள் செகண்ட் ஐடி யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை கெஸ்ட் ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த பேனல் போடும் போது மஸ்ட்டாக நெட்டில் தான் யூஸ் பண்ணோம், வைஃபை யூஸ் பண்ணக்கூடாது. சரியா, கைஸ் எப்படி செட்டப் பண்ண சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோரில் ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ப்ளே பாயிண்ட் அங்கே இருக்கா தொட்டு செட்டிங்ஸ் தொட்டு ப்ளே பாயிண்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்போ அதாவது ஆப் இன்ஸ்டால் ஆகும். ஆன் பண்ணிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க இசட்ஹெச். நான் டவுன்லோட் பண்ணிங்க டெலிகிராம் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இசட்ஹெச் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணதை அங்கே இருக்கும், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டவுன்லோடில் இருக்கும், டவுன்லோடில் எக்ஸ்ட்ராக்டில் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராக்ட் ஆனோடனே அந்த எம்டி மேனேஜர் 3 ஆப்பை கொடுத்துருப்பேன், லைனாக இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து அது பாருங்கள், 3 ஆப். ஃபஸ்ட்டு எம்டி மேனேஜர் இன்ஸ்டால் பண்ணுங்கள், பேனல் இன்ஸ்டால் பண்ணுங்கள். பேனல் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகே, அப்படியே மல்டி மேனேஜர் இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஓகே கேஷ், இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா? அப்படியே வெயிட் பண்ணுங்கள். அப்படியே அதை பைபாஸ் போட்டு அதில் விபிஎன் இருக்கும், அது இன்ஸ்டால் பண்ணுங்கள். அப்படியே வெளியே வாங்க கைஸ். அப்படியே வெளியே வந்து அப்படியே மல்டி ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் நார்மல் அஃபிஷியல் ஃப்ரீ ஃபயர் தான் ஏற்றி வச்சுருக்கணும், ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி. ஃபஸ்ட்டு வந்து மல்டி ஆப் ஓப்பன் பண்ணி எக்ஸ்பர்ட்டை அக்ரி ஹலோ இந்த பர்மிஷன் கொடுத்தா தான் கைஸ் ஒர்க் ஆகும். கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க. சரியா, கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து ஃபஸ்ட்டு கீழே போய் பேனல் ஆட் பண்ணுங்கள். பேனல் ஆட் கொடுங்க. ஆட் கொடுத்ததுக்கப்புறம் திரும்ப ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து கீழே வந்தால் ஃப்ரீ ஃபயர் இருக்கும். ஃப்ரீ ஃபயர் மேக்ஸில் ஃப்ரீ ஃபயர் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அங்கே மேலே சின்ன ப்ளஸ் ஐடி இருக்கும், கீழே போய்ட்டு க்ரோம் வேணுன்னா உங்களுக்கு கூகுள் ஐடி வேணுன்னா கூகுள் ஐடி க்ரோம் லாகின் பண்ணிக்கோங்க. அப்போ மேலே ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து மேலே ப்ளஸ் ஐக்கன் இருக்கும், ப்ளஸ் ஐக்கன் கொடுத்து நீங்கள் அது ப்ளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், உங்களுக்கு ஃபுல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஃபுல் செட்டப் பார்க்கலாம். க்ரோம் ஐடி வேணும், ஃபேஸ்புக்னால் ஃபேஸ்புக் ஐடி வச்சுக்கோங்க. சரியா, இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம். அந்த ஃப்ரீ ஃபயர் அப்படியே தொட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரியா, ஃப்ரீ ஃபயர் தொட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அலோ கொடுங்க, வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரீ ஃபயர் ஓப்பன் பண்ணிக்கிறேன் கைஸ். அப்படியே இப்போ வந்து உங்கள் ஃபோன் நெட்டில் யூஸ் பண்ணிக்கிறேன், வைஃபை கனெக்ட் பண்ணாது, உங்கள் ஃபோன் நெட்டு தான். அப்டேட் கொடுத்துக்கோங்க. அப்டேட் ஆகட்டும். அப்டேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஐடி கெஸ்ட்டு அப்படியே க்ளோஸ் ஆல் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் ஆல் பண்ணிட்டு திரும்ப மல்டி ஆப்குள்ளே போங்க. வெளியே வந்துட்டு அந்த விபிஎன் டவுன்லோட் பண்ணிப்பேன், அந்த விபிஎன்குள்ளே போயிட்டு தொடங்க. விபிஎன் ஓப்பன் பண்ணிட்டு கெட் ஸ்டார்ட்டு. அப்புறம் கீழே போய்ட்டு எல்லாத்துக்கும் பர்மிஷன் கொடுங்க. ஹலோ கீழே போய்ட்டு கண்டினியூ. அப்புறம் ஸ்கிப்பு கொடுத்துக்கோங்க. ஸ்கிப் கொடுத்து வார்னிங் ஓகே பரவாயில்ல ஓகே கொடுங்க. அங்கே வந்து இம்போர்ட் செட்டிங்ஸ் இருக்குல்ல, அது மேலே வந்து ஆட் லோகோ ஆட்டோமேட்டிக் இம்போர்ட் செட்டிங்கில் போய் டவுன்லோட் பண்ணதில் நீங்கள் டவுன்லோடில் போயிட்டு நான் டவுன்லோட் பண்ணி லிங்க் அதை கொடுத்துருப்பேன். அதில் போய்ட்டு பைபாஸ் கோடுன்னு இருக்கும், அதுக்குள்ளே மேலே விபிஎன் மேலே ஒன்று கோடு கொடுத்துருப்பேன். அந்த கோடை செலக்ட் பண்ணி இப்படி வந்துடும். அப்படியே வெளியே மினிமேக்ஸ் பண்ணாதீங்க, அப்படியே க்ளோஸ் ஆகும். ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்குங்க. திரும்பி ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே வாங்க. க்ளோஸ் ஆல் பண்ண வேணாம், அப்படியே கொஞ்சம் வெளியே வாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் திரும்ப நீங்கள் அந்த மல்டி ஆப் கீழே போய்ட்டு மல்டி ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரி, உங்களுக்கு ஐடி லாகிங் ஆகலாம். சப்போஸ் இந்த மாதிரி டைப் பண்ணுங்கள், டிஎன்எஸ்ன்னு போட்டு உங்கள் ஃபோனில் அது வந்து ஆட்டோ ஆஃப் பண்ணி DNSGoogle.com வச்சுக்கோங்க. சரி, DNSGoogle.com. இப்போ உங்களுக்கு ஐடி ஓப்பன் ஆனால் தான் வைக்கணும், உங்களுக்கு வேணான்னா வச்சுக்கோங்க, நார்மலாக இருக்கும். சரி, நான் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறேன், எனக்கு நான் ஆஃப் ஓப்பன் ஆகும். வெளியே வந்துக்கோங்க. உங்களுக்கு வேணுன்னா வச்சுக்கோங்க. சரியா, அப்படியே இது க்ளோஸ் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க அக்கௌண்ட்லேயே. இப்போ மல்டி ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ கேம் ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் கேம் ஓப்பன் பண்ணுது. அதே மாதிரி நீங்கள் உங்கள் மெயின் ஐடி யூஸ் பண்ணுங்கள், செகண்ட் ஐடி யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் கெஸ்ட் அக்கௌண்ட் சும்மா க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, கெஸ்ட் அக்கௌண்ட்டு ஏற்கனவே என்கிட்ட ஒரு கெஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு நான் நியூவாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். மேலே பெஸ்ட் அக்கௌண்ட் கொடுத்து நான் நியூவாக கெஸ்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஏதோ பண்ணிக்கணும், நியூவாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் நியூவான ஒரு கெஸ்ட் ஐடி க்ரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் பேர் வச்சு அந்த டாப் டு பின்னு வரும்போது நீங்கள் நான் கேம் க்ளோஸ் பண்ணணும். ஐடி
ஐடி பேர் வச்சுக்கிட்டேன். அதை வந்து வச்சுக்கிட்டேன். ஸ்டார்ட். கொஞ்சம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். கேம் இந்த ஸ்டேஜில் வெயிட் பண்ணுங்கள். இந்த டக்குன்னு கேம் க்ளோஸ் ஆல் பண்ணிட்டு திரும்ப மல்டியாக போய் திரும்ப கேம் ஓப்பன் பண்ணுங்கள். இந்த மாதிரி 2 வாட்டி பண்ணணும். ஐடி லாகிங்கில் தான் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கேம் அந்த சாப்பிட்டு போய் வரணும் திரும்ப க்ளோஸ், அப்போ தான் உங்களுக்கு அந்த ஹேக் ஒர்க் ஆகும். ஓப்பன் ஆகுது. திரும்ப க்ளோஸ் ஆல் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் ஆல் பண்ணிட்டு திரும்ப மல்டி ஆப்பில் போயிட்டு இப்போ ஹேக் ஓப்பன் பண்ணுங்கள். ஹேக்கோட பாஸ்வேர்டு வந்து இந்த வீடியோ தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பாஸ்வேர்டு வந்து நான் கொடுக்குறேன், இல்லையா நீங்கள் வேணாலும் பார்த்துக்கோங்க. 552 பாஸ்வேர்டு இதான். பாஸ்வேர்டு 552 தான். ஓகே, கீழே வந்து நீங்கள் ஆக்கோட பர்மிஷன் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் கீழே என்ன அந்த மல்டி ஆப்போட பர்மிஷன் ஆன் பண்ணுங்கள். அளவுக்கு வெளியே வாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் அவ்வளோதான். நீங்கள் லாகின் கொடுத்தால் லாகின் ஆகிடும். நீங்கள் அப்படியே வெளியே வந்து மல்டி ஆப் ஓப்பன் பண்ணி இப்போ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் வந்து அதை ஆன் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆன் நான் ஓலகிராம் ஆன் பண்ணிட்டேன். ஹெட்ஷாட் வரும். இப்போ கேம் ஓப்பன் பண்ணுங்கள். கேம் ஓப்பன் பண்ணிவிட்டேன் பாருங்கள். கேம் ஓப்பன் ஆன் டக்குன்னு வெளியே வந்து அந்த VPN-குள்ளே போய்ட்டு டக்குன்னு VPN ஆன் பண்ணிடணும். VPN ஆன் பண்ணி திரும்ப நீங்கள் கேமுக்குள்ளே போகணும். நான் கேமுக்குள்ளே போயிடுறேன். கன்ஃபார்ம் கொடுக்குறேன். இப்போ ஹேக் ஒர்க் ஆகும் கைஸ். நீங்கள் வந்து நான் சொல்கிறேன். இப்போ நான் ஒரு CS கிளாஸ் ஒரு மேட்ச் போய் காட்டுறேன். நான் ஒரு கிளாஸ் ஒரு மேட்ச் நீங்கள் ஹேக் ஆன் பண்ணிட்டேன். ஹோலோகிராம் ஓகே, நான் ஹெட்ஷாட் மட்டும் ஆன் பண்ணிக்கிறேன் கைஸ். ஹெட்ஷாட்டு ஹோலோகிராம் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஹோலோகிராமு ஓகே. அதே மாதிரி கைஸ் நீங்கள் மேட்ச்க்குள்ளே போனதுக்கப்புறம் தான் மேட்ச் முடிகிற டைமில் நான் உங்களுக்கு அப்போ தான் ஐடி பேனாமல் இருக்கிறதுக்கு ஒன்று இருக்கும். அது பண்ணால் தான் உங்களுக்கு பேனாகாமல் இருக்கும். நான் ஹெட்ஷாட் ஆன் பண்ணிக்கிறேன். அப்புறம் ஹோலோகிராம் ஓகேவா? இப்போ நான் கிளாஸ் கோட் போய் காட்டுறேன். ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். மேட்ச்க்குள்ளே போட்டோம். வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் கேம் ஓப்பன் ஆகிறதுக்கு. அது கொஞ்சம் பேக்ரவுண்டில் ஓடுறேன். போனதுக்கப்புறம் நீங்கள் கன் வாங்கிக்கோங்க. பாருங்கள், நான் ஹோலோகிராம் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இப்போ லொக்கேஷன் தெரியுது பாருங்கள். எனக்கு எனிமியோட லொக்கேஷன் தெரியுதா? அங்கே பாருங்கள், நான் போயிடுறேன். இங்கே ஒருத்த வரான், நான் சுட்டு காட்டுறேன். இதான் வரான் பாருங்கள், சுடுறேன். இது பாருங்கள், பியூர் போகுது பாருங்கள். இது இங்கே ஒருத்த வரான் பாருங்கள். இது இவனு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், அப்படியே எட்டு போகுது. இப்போ மேட்ச் முடியும் போது எப்படி ஆஃப் பண்ணணும்னு நான் சொல்லி காட்டுறேன். இங்கே பாருங்கள், இப்போ மேட்ச் முடியுதுன்னா டக்குன்னு கேமை க்ளோஸ் ஆல் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் ஆல் பண்ணிட்டு VPN போக அப்படியே VPN போய் ஆஃப் பண்ணிக்கோங்க. டக்குன்னு ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான். திரும்ப ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ மல்டி ஆப்னு போட்டு மல்டி ஆப் உங்களுக்கு திரும்ப கேம் விளாடும். நீங்கள் மல்டி ஆப்குள்ளே போய்க்கோங்க. ஓகேவா? திரும்ப கேம்குள்ளே போயிட்டு அதே மாதிரி தான் திரும்ப அதே ப்ராசஸ் தான். கேம்குள்ளே போகணும். ஐடி லாகின்னே போனோடனே டக்குன்னு VPN ஆன் பண்ணணும். மேட்ச் முடிக்கணும். டக்குன்னு கேமை க்ளோஸ் பண்ணி VPN ஆஃப் பண்ணணும். இதான் கைஸ் ப்ராசஸரு. இப்போ வந்து எப்படி ஆஃப்லைன் போகணும்னு நான் சொல்கிறேன், சரியா? நீங்கள் இப்போ மேட்ச் முடிச்சிட்டிங்க, என்ன பண்ணணும்? அப்படியே வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள். ஹேக் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடணும். ஹேக் ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப்லைன் போட்டு சொல்கிறேன். ஹேக் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு நீங்கள் ஐடி லாக் அவுட் பண்ணிடணும். ஓகேவா? நீங்கள் வச்சுக்கூடாது. உங்கள் ஐடி வந்து நீங்கள் லாக் அவுட் பண்ணிடணும். லாக் அவுட் பண்ணிவிட்டு க்ளோஸ் ஆல் பண்ணிவிட்டு அப்படியே ஹேக் VPN ஆன்லேயே தான் இருக்கணும். VPN ஆன்லோடே அப்படியே மல்டி ஆப் வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு மல்டி ஆப்பை டிலீட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு திரும்ப வேணும்னா அதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கோ. ஸ்டெப்ஸ் அவ்வளோதான். ஓகேவா? திரும்ப உங்களுக்கு வேணும்னா டவுன்லோடில் போயிட்டு மல்டி ஆப் இன்ஸ்டால் பண்ணி திரும்ப கேம் வச்சுக்கோ. அவ்வளோதான்.